இது ரெண்டாவது தடவை. என்னங்க? என்ன பார்த்துட்டே இருந்தீங்க. நான் பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. நேத்து ஒரு தடவை, இன்னைக்கு ரெண்டாவது தடவை. இவ்வளவு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பார்த்தீங்களா? இல்ல அழகா இருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்ல இவ்வளவு அசிங்கமா இருக்கேன்னு பார்த்தீங்களா? அழகா இருக்கீங்கன்னு தான் பார்த்தேன். மன்னிச்சிருங்க. எந்த தப்பான எண்ணத்தோடையும் பார்க்கல. உட்காரலாமா? ஷூர். காலையில உங்களை பார்க்கலையே. நானும் உங்களை பார்க்கலையே. நான் உங்களை பார்க்கலனா நீங்களும் என்ன பார்த்துருக்க முடியாது. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. புரியுது. என் பேர் கீதா. வெங்கடேஷ். ஓ, என்ன ஜாப் உங்களுக்கு? மருந்து வைக்கிறது. ஆல்பா ஃபார்மசூட்டிகல்ஸ். மெடிக்கல் சேல்ஸ்ல இருக்கேன். நீங்க? உங்க ஐடி பேப்பர்ஸ் பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். ஏபிஎன் ஆம்ரோ பேங்க் லோன்ஸ் பிரிவில் இருக்கேன். தேவைப்படும், சொல்றேன். உங்க வைஃப் என்ன பண்றாங்க? ஹவுஸ் வைஃப். பசங்க? ஒரு பையன் 6 வயசு, பேர் நந்தா. எனக்கு ஒரு பொண்ணு 5 வயசு ஆகுது. அவளுக்கு அப்புறம் போரில் அதே வாழ்க்கை, அதே டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரி. நீங்க யோசிச்சு பார்த்தது இல்லையா? நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பத்தி. அதுக்கப்புறம் யோசிக்கிறதே விட்டுட்டேன். என்னால் அப்படி இருக்க முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற என்ன பண்ணலான்னு. விறுவிறுப்பா இருக்கணும் எனக்கு வாழ்க்கை. ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காருன்னு லைனியாக கட் பண்ணீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தானே. அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். வேற ஒரு ஆம்பளையோட நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் ஏன் பேசுறீங்க? கரெக்ட் தான், பேசக்கூடாது. பேசிட்டு தானே இருக்கோம். ட்ரெயினில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லி. இதில் என்ன இருக்கு? மறைக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? உங்க வைஃப் கிட்ட சொல்லி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண்டுக்க மாட்டாங்களா? டெய்லி ட்ரெயினில் மீட் பண்ணுறோம்.
பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறோம். சொல்லுங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. நிறைய வேலை இருக்கா இன்னைக்கு? வெட்டி. ஏன் சாப்பிடலாமா? காலையில் டிஃபன் சாப்பிடல, பசிக்குது. டைம் இருந்தா கம்பெனி கொடுங்க. அப்போ மாம்பழத்தில் இறங்கிடலாம். விடுங்க. பரவாயில்ல, நான் தான் இல்லை பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். உங்க பையன் போட்டோவா? ஐயோ அழகா இருக்கான். உங்க மனைவி அழகா இருக்காங்க. வேற என்ன சொன்னீங்க? கல்யாணி. நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இல்ல அவங்களா? அப்புறம் நல்ல ரொம்ப அழகா இருக்கா உண்மையிலே. ஆக்சுவலாக என் பையன் நந்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஜூவனைல் டயபிட்டிஸ். திடீர்னு சுகர் லெவல் ட்ராப் ஆகிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல ஒரு ஊசி, இப்போ 3. அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோட ஒரு இன்ஜெக்ஷன் போகும். அதுதான் அவனை காப்பாற்றிட்டுருக்கு. 2 வருஷமாக எங்கள் 3 பேருக்குள்ள இதுதான் வாழ்க்கை. ஐயோ பாவம் குழந்தை. எங்களுக்கு நிறைய பேரை தெரியாது. சொந்தக்காரங்களை பார்த்தா அவ சைட்லையும் சரி என் சைட்லையும் சரி யாரும் இல்லை. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆட்டோ. ஆம்பளைங்க பொதுவாகவே முரடனுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படிதான். அப்பா, அண்ணன், வீட்டுக்காரர், மொட்டை கும்பல். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டே. நீங்கள் பேசினா எனக்கு கேட்க கூட மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு உங்கள் குரல். உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை உண்மையிலேயே. வீட்டில் என்ன சொன்னீங்க? ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னேன். நீங்க? அதேதான், ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னேன். இங்க அடிக்கடி வருவீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இப்பெல்லாம் வெளியே போறதே இல்லையே. தனியாக வந்து சாப்பிட முடியும். கல்யாணிக்கு நான் ரொம்ப செலவு பண்ணுறது பிடிக்காது. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து தான் சேர்த்து வச்சுருக்கோம். நந்தாவுக்கு எப்போ தேவைப்படுன்னு சொல்ல முடியாது. பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கோம், ஒரு 8 lakhs. ஓ, அப்போ சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். சே சான்ஸே இல்லை. நான் அதுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கொடுக்குறேன். நான் தானே இங்கே வரலான்னு சொன்னேன். எனக்கும் இங்கே வந்து சாப்பிடணும்னு இருந்தது. என்ன நடக்குதுங்க? இங்க நம்ம 2 பேருக்குள்ள சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் காஃபி, ஐஸ்கிரீம், உங்களுக்கு எது பிடிக்குமோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ட்ரெயின் வேண்டாம்,
டாக்ஸிலே போயிடலாம். தாம்பரம் வரைக்குமா? ம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. சரி, கிண்டி வரைக்கும் ஆட்டோ, அதுக்கப்புறம் டாக்ஸி. இனி நீங்க தான் என்னோட ஹீரோ. இனிமே நான் ஷாருக் கான் படமே பார்க்க மாட்டேன். இன்னைக்கு என்ன வேலை? முக்கியமான வேலை எதுவும் இல்லை. எங்கேயாவது போலாமா? எங்க? தெரியல, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட இருக்கணும், வீட்டுக்கு போகிற வரைக்கும். இன்னைக்கு நான் உங்களோட மனைவி. என்ன சொல்றீங்க? எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நீங்களும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடம். எங்க? உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். எங்க? எப்படி? எங்கேயாவது ஒரு ரூம்? கார்ல எங்கேயாவது போலாமா? திடீர்னு இது வேண்டாம் தோணுது. எங்கேயாவது தியேட்டர்ல போய் உட்காரலாம், படம் பார்க்கலாம். மாயாஜால்? உள்ள வேண்டாம், நேரா போயிடுங்க. ஓகே. வண்டி நம்பர் 243 புதுசன்னங்கள ஒரு பார்ட்டியை பிக்கப் பண்ண முடியுமா? இல்லைங்க, முடியாதுங்க. இங்க லொகேஷன் ப்ராப்ளம். வேற வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? ஓகே. என்ன ப்ராப்ளம்? கீதா, நாளைக்கு நம்ம வருத்தப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இங்க நிறைய பீச் ரிசார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?